ஹலோ கனிங் சேனல் பீப்புள் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது இந்த வாரத்துக்கான பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் தான். எதுக்காக அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வாரம் பெரிய பெரிய நிகழ்வுகளாக நடந்துகிட்ருக்கு. யாருக்கு என்ன திட்டு வாங்க போகிறாங்க, யாருக்கு என்ன ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே பதற்றத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிக் பாஸில் இந்த வாட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி அவர்களுக்கு இந்த வாட்டி எல்லோ கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக கொடுக்க போகிற ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஷூட்டிங் அப்படின்றது ஒரு கால்வாசி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஆரம்பத்திலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி கிட்ட தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை நான் ஆரம்பத்துலேருந்தே வார்ன் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரஷ் பண்ணி கேமை ப்ளே பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப காம் டவுனாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணாவை போய் நீங்கள் தான் மேலே விழுந்து அவர் கையை ஃபஸ்ட்டே நீங்கள் லெஃப்ட் ஷோல்டரில் நீங்கள் தான் பிடிச்சி இழுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் கீழே தள்ளும்போது அவர் ரைட் ஷோல்டரை ஊனியிருக்காரு. பட் அந்த டென்ஷனில் தான் அவருக்கு லெஃப்ட் ஷோல்டரில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் மொத்த பொறுப்புமே உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுக்காக இந்த அக்ரெஷன் கேம் பேக்கலாக உங்களுக்கு நாங்கள் எல்லோ கார்டு ஸ்ட்ரைக் அப்படின்றத கொடுக்குறோம். இதை 2 வாட்டி வாங்கிட்டீங்க அப்படின்னா 3வது வாட்டி நீங்கள் எங்கள் கூட தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது உங்கள் ஆட்டத்துக்கான விதிக்கப்பட்ட தடை கிடையாது, இது ஒரு வார்னிங். ஸோ நீங்கள் நல்லா தான் விளையாடுறீங்க, பட் இருந்தாலும் பொறுமையாக விளையாடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ராணாவோட பேரண்ட்ஸ் சைட்லேருந்தே ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லி நிறைய ஒரு ரெக்கமெண்டேஷன் நிறைய ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. விஜய் சேதுபதி சார்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா பிக் பாஸ் சைட்லையாக இருக்கட்டும், ஜெஃப்ரிக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய புஷ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற பட்சத்தில் தான் ஸ்ட்ரைக்காவது கொடுப்போமே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பேசப்பட்டுருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணாவோட பேரண்ட்ஸுமே இன்றைக்கி பிக் பாஸை பார்க்க நேரில் வந்திருக்காங்க. அந்த பெரிய பிளாஸ்மா முன்னாடி பார்க்க வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி சாரி சார்னு கேட்டே இருந்திருக்காங்க. நீங்கள் சாரி கேட்க வேண்டியது என் கிட்டே கிடையாது, ராணாவுக்கிட்டையும் ராணாவோட அப்பா அம்மா கிட்டேயும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார், அவங்க அப்பா அம்மா கிட்டே கூட நான் சாரி கேட்குறேன் அப்படின்னும் போது, அவங்க அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் தாராளமாக அவங்க அப்பா அம்மா கிட்டே நீங்கள் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரியுமே அந்த பெரிய பிளாஸ்மா முன்னாடி நின்று, நான் அவங்க வேணும்னே பண்ணலை, தெரியாமல் கேமில் அந்த டென்ஷனில் இப்படி நடந்துருச்சு, பட் யாரோட கையுமே வேணும்ட்டே இப்படி உடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு நான் விளையாட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ராணாவோட பேரண்ட்ஸுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சேஃபாக விளையாடுங்க, யாருமே வேணும்னு பண்ணணும்னு சொல்லலை, பட் இருந்தாலும் சேஃபாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரிக்கு நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி சார்லேருந்து நீங்கள் அட்வைசஸ்லாம் ஏற்றுக்கிட்டால் கூட ஸ்ட்ரைக் கொடுத்தது தான் நீங்கள் அந்த ஸ்ட்ரைக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமேல் வரப்போகிற கேம்ஸில் பர்ஃபெக்டாக ரொம்பவே டீசெண்டாக விளையாடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கேம் அப்பாற்பட்ட விஷயம், ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது தான் முதல்ல நிற்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் தான் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. மேலும் இன்னும் நிறைய ஷூட்டிங் வைக்கிறதுக்கு பாக்கி இருக்குது, நிறைய இன்சிடென்ட்ஸும் பாக்கி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.